கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பான துஆவை பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்க, யார் ஒருவர் இதை தனிமையில் ஓதுறாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய நிலைமையை, கஷ்டத்தை, துன்பத்தை, கவலையை உடனே சரி செய்து அதனுடைய நிலைமையை அப்படியே மாற்றி நல்ல நிலைமைக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவான்னு சொல்லி எவ்வளவு சிறப்பு பாருங்க. இதை ஓதக்கூடியவர்களுக்கு கடன் இருந்தா அல்லாஹ் கடனை அடைத்து கொடுப்பான். குடும்பத்துல பிரச்சனை இருந்தா பிரச்சனைகளை நீக்கி வைப்பான். வாழ்வாதாரம் கம்மியா இருந்தா அல்லாஹ் வாழ்வாதாரத்தை உயர்த்தி வைப்பான். அதுலயும் இந்த துஆவை சொல்லும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க தனிமையில ஓதணும்னு சொல்லியே நமக்கு அறிவிப்புல வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான துஆ. இதை ஓதக்கூடியவர்களுக்கு கடன் தொல்லை இருந்தால் கடன் தொல்லை நீங்கும், குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தொழில் அமையலைன்னா தொழில் அமையும், குடும்பத்துல பிரச்சனை இருந்தா குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதனுடைய நிலைமையை அல்லாஹ் அப்படியே மாற்றி விடுவான்னு வருது. சுப்ஹானல்லாஹ். நம்மளுடைய நிலைமை என்னைக்காவது உயராதா? நம்ம எப்பயாவது உயர மாட்டோமா? ஏன் நமக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம்? நமக்கு ஏன் மாற்றமே வரமாட்டேங்குது? எல்லாரும் முன்னேறி போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரிதான் நம்ம எல்லாரையுமே பார்க்கும்போது நம்மளுடைய பிரச்சனைகளை நினைச்சிட்டே இருப்போம். அதுல இந்த துஆவை ஓதுங்க. உங்களுடைய கஷ்டங்களுடைய நிலைமையை மாற்றுறதுக்கு இதை விட சிறந்ததை நீங்க பார்க்கவே முடியாதுன்னு சொல்லலாம். நம்ம அந்த துஆவை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அதன் காரணமாக கூட இந்த நன்மையான விஷயம் மற்றவங்களுக்கும் போய் சேர்ந்து அந்த நன்மையை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். நிறைய பேர் கமெண்ட்ல துஆ செய்ய சொல்றீங்க. நீங்க சொல்ற துஆவெல்லாம் நான் படிச்சு உங்களுக்காக அல்லாஹ்விடத்துல அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கேன். அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி வைப்பான். சிறந்ததிலும் சிறந்ததை தருவான். கவலைப்படாதீங்க. உங்க துஆல எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்க. முதல்ல நம்ம துஆவை பார்க்கறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் ஒரு 5 வழிகள் சொல்லியிருக்காங்க. நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம்னு சொல்றோம், நம்ம துஆவை ஓதுனால் மட்டும் போகாது. அது இல்லாம அல்லாஹ் கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்க இந்த 5 விஷயத்த செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் இந்த ஒரு 5 விஷயத்தை ஒரு மனிதன் செய்றான் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அப்படிப்பட்ட ஒரு 5 விஷயம். அதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிறருடைய கஷ்டத்தை நீக்கிறது. அதாவது நாம அல்லாஹும் நம்மளுடைய கஷ்டத்தை நீக்கணும்னு நினைச்சோம்னா மற்றவங்க கஷ்டப்படுறதை நம்ம கண்ணால பார்க்கும்போது அவர்களுடைய கஷ்டத்தை நீக்குவதற்கு நீங்க முயற்சி செய்யணும். அல்லாஹ் நம்ம பூமியில இருக்க ஒருத்தவங்களுக்கு நாம உதவி செய்தா வானத்துல இருக்கக்கூடிய அவன் நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள இடத்துல இதை பெரிதும் எதிர்பார்க்கிறான். இந்த அடியான் எப்படி நடந்து கொள்றான் மற்றவங்க கஷ்டப்படும் போது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரோ எப்படியோ போயிட்டு போங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சா அல்லாஹ் நீங்க திருந்தணுங்கிறதுக்காகவே உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். அதே நாம ஒரு நிலைமையில இருக்கிறோம், அந்த நிலைமையில இருந்துட்டு மற்றவங்களை பாக்குறோம், அவங்க கஷ்டத்துல இருக்காங்க, சரி நம்மளால முடியுமா, நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு உணவளிக்கலாம், இல்ல பண ரீதியாக ஏதாவது செய்ய முடியும்னா பண ரீதியாக செய்யலாம். காசு இல்லையா, ஒன்னும் கவலை இல்லை, காசு கொடுத்துதான் ஒருத்தவங்களுக்கு உதவணும்னு என்ன அவசியம் இருக்கு? எத்தனையோ விதமான உதவி இருக்கு. அவங்களுக்கு கல்வி இல்லாம இருக்கலாம், இல்ல ஒரு விஷயத்தை பத்தி தெரியாம இருக்கலாம், அந்த விஷயத்தை நீங்க கற்றுக் கொடுக்கலாம், அந்த விஷயத்தை கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை அமையலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம சொல்லக்கூடிய ஒரு இல்மு கூட அவர்களுக்கு பலன் தரலாம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பிறருக்கு ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கக்கூடியதை பார்க்கும்போது நம்ம உதவி செய்யலாம். நான் படைத்த அடியான் ஒரு அடியானுக்கு உதவி செய்யும் போது இந்த அடியானுடைய தேவை நான் உதவாம இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே நமக்காக உதவி செய்வான். இரண்டாவது, பிறருடைய மானத்தை நம்ம பாதுகாப்பது. அதாவது பெரும் பிரச்சனைகள் வர இடத்துல எல்லாம் பாருங்களேன், ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா ஒருத்தவங்க கொஞ்சம் இளைச்சவங்களா இருந்தாங்கன்னா இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, அவங்களை அவமரியாதை பண்றது, எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்லிட்டு மானத்தை வாங்கிடுவேன்ல சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் எதுக்காகனா, ஒருத்தவங்களை அப்படி பண்ணோம்னா அந்த அசிங்கத்துக்கு பயந்தே சில நேரத்துல என்ன பண்ண மாட்டாங்க, முன் வர மாட்டாங்க. அப்படிங்கறக்காக ஒருத்தவங்க ரொம்ப வலிமையா இருக்காங்கன்னா இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களை கேவலப்படுத்தியாவது என்ன பண்ணணும், ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அல்லாஹ் நீங்க அப்படி கேவலப்படுத்தலாம், அப்படி மனிதர்கள் கேவலப்படுத்தலாம், ஆனா அல்லாஹ் அதை விரும்ப மாட்டார். ஒரு மனிதனுடைய மானத்தை இன்னொரு மனிதன் காப்பாற்றணும். அவங்களுடைய கௌரவம் போற மாதிரி நம்ம நடந்து கூட. இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு, அந்த தப்பை கூட அவங்களை கூப்பிட்டு தனிமையில சொல்லணும். நம்ம பகிரங்கப்படுத்தி அவங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது. அதுதான் பாத்தீங்கன்னா இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. இப்படி பிறருடைய மானத்தை நாம காப்பாற்றோம்னா அல்லாஹும் நம்மளுடைய மானத்தை காப்பாற்றுவான். நம்ம தப்பே செஞ்சாலும் கூட அல்லாஹ் இடத்துல தனிமையில மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் சரி நீ செஞ்ச தப்ப நான் மன்னிக்கிறேன், மறைக்கிறேன், நீ யார் முன்னாடி அசிங்கப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். அப்ப உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு இருந்தா அடுத்தவங்களை கேவலப்படுத்தாதீங்க.
மூன்றாவது இரக்கம் காட்டுவது. நீங்க வந்து பிறர் மீது இரக்கம் காட்டுங்க, உயிரினத்தின் மீது இரக்கம் காட்டுங்க. இரக்கமே இருக்காது, ஈவிரக்கம் இல்லாம பேசுவாங்க. இப்படிதான் பேச முடியுமோ, சான்ஸே இருக்காது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கெல்லாம் தெரியாது, இது நீ செஞ்சுதான் ஆகணும், எனக்கெல்லாம் தெரியாது, நீ வந்து இன்னைக்கு ஃபுல்லா இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும், எனக்கு 1008 வேலை இருக்கு, உனக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தான் எனக்கு பெருசா அப்படின்லாம் பேசுவாங்க. ஒரு இரக்கமும் நீங்க காட்டாட்டினா கஷ்டப்படும் போது அல்லாஹ் மட்டும் நம்ம மேல எப்படி இரக்கம் காட்டுவான்? கஷ்டப்படு, உனக்கு நான் தானே கொடுத்துருக்கேன், நீ கஷ்டப்படு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அல்லாஹ் விட்டுருவான். அதனால வந்து எப்போதுமே நம்மள்ட்ட வேலை செய்யறாங்க, நம்மளையோட செல்வத்துல கம்மியா இருக்காங்க, எல்லார் மேலேயும் இரக்கம் காட்டணும், அன்பு காட்டணும். இந்த கெத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு சிலர்லாம் செய்வாங்க பாருங்க, அல்லாஹ்வே கோபப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. அடுத்தது 4வது பார்த்தா பெருமை. பெருமை கடுகளவு இருந்தாலும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் விரும்பாதவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். அதனால எது நடந்தாலும் இது நான் தான் செஞ்சேன், இது என்னாலதான் நடந்தது, இது எனக்கு உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படவே படாதீங்க. நான் ஒண்ணு செஞ்சிருக்கேன்னா அல்லாஹும் என்னை செய்ய வச்சிருக்கான், பாரு எனக்கு அல்லாஹ் நாடி இருக்கான், அதனாலதான் எனக்கு இது கிடைச்சிருக்கு, எனக்கே தெரியாது நான் என்ன செய்வேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். உண்மையாலுமே வந்து நம்ம தீனுடைய விஷயத்துல எத்தி வைக்கிறோம்னா அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும். நமக்கு வந்து எத்தனை இல்மு இருந்தாலும் அதை அல்லாஹ் வந்து நம்மளுடைய அறிவுல போட்டது, அதை நாடி அதை வந்து பலருக்கு கொண்டு போய் சேர்த்தி அதுல ஒரு இடத்துல நம்மளை வச்சிருக்கானா உண்மையாலுமே அது அல்லாஹ் புரியுது. எத்தனையோ பேர் வந்து பாராட்டும் போது கூட அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும், அதை கொண்டுதான் நம்ம திருப்தி அடையணுமோ தவிர நம்மை கொண்டு நம்ம வந்து செல்வத்திலையும் தொழிலையும் திறமையிலையும் திருப்தி அடையக்கூடாது. இறுதியா பாத்தீங்கன்னா நம்மளையோட பெருசா இருக்கவங்களை பாக்குறதோட நம்மளையோட கம்மியா இருக்கவங்கள பாக்குறது. உயர்ந்தவங்களை விட தாழ்ந்தவர்களை நீங்க பாருங்க. ஒரு பிரச்சனை வந்தா நம்மளையோட வசதியா இருக்கவங்கள தான் நம்ம பாக்குறோம், பார்த்துட்டு அவங்களாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்றோம். ஆனா நமக்கு கீழே இருக்கவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவர்களை விட அல்லாஹ் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கான்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது. அது வந்து அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. 10 இடம் இருக்குன்னா அதுல உனக்கு 5வது இடத்த நான் கொடுத்துருக்கேனே, நீ 5வது இடத்துல இருக்குன்னு நீ பாக்குறது இல்ல, நீ என்ன பண்ற 10வது இடத்துல இருக்கிறவங்களே பார்த்து ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம மேல கோவப்படுவான். நான் கொடுத்துருக்க நிகமத்தை நீ புரிஞ்சுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மள என்ன பண்ணிடுவான், நீ முதல்ல இதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இதுல இருந்து குறைச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் அடடா நம்ம இருந்த இடமே பெரிய இடமா இருந்துச்சு, அது கூட இல்லாம போச்சு, அந்த வருமானமே பரவாயில்லையா இருந்துச்சு, நம்ம அதிகத்துக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு அதுக்கும் வழி இல்லாம போச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு ஆயிரும். நவுது பில்லா, அல்லாஹ் காப்பாத்தணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறதை கொண்டு நன்றி செலுத்தணும், அப்பதான் நம்ம அதிகமான நல்ல நிலைமைக்கு போக முடியும். இந்த 5 விஷயத்தை நீங்க கடைபிடித்துக்கோங்க. கடைபிடித்து விட்டு நீங்க வந்து இந்த துவாவையும் ஓதிவாங்க. திருமதியில வந்திருக்கு இந்த அறிவிப்பு, சஹீஹான அறிவிப்பா இருக்கு. அஹமதுல வந்து 3704வது அறிவிப்பாக வருது. மாஷாபா அபுத்தும், ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை வந்து விட்டால், ஹம்முன் வ அஸுனுன், கவலையோ துன்பமோ அவனை தீண்டி விட்டால் தனிமையில் இப்படி பிரார்த்திக்கட்டும், அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி அப்துக, நான் உன்னுடைய அடிமை, வப்னு அப்திக்க, உன்னுடைய அடிமையுடைய மகன், வப்னு அமதிக்க, உன்னுடைய அடிமை பெண்ணுடைய மகன், நாஷியத்தி பியதிக்க, என்னுடைய நெற்றி முடி உன் கைவசமே இருக்கு, மாலின் ஃபீ ஹுக்முக்க, எதை நீ என்னுடைய விதியில் எழுதினாயோ அது நடந்து விட்டது யா அல்லாஹ். நம்ம வந்து ஒரு பிரச்சனை வந்தா என்ன சொல்றோம், நம்ம விதியில இருக்கிறது தான் நமக்கு நடக்கும், நம்ம வந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எச்சா நமக்கு ஒண்ணும் நடக்காதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, விரக்தியில கூட இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லுவோம். உண்மையாலுமே நம்மளுடைய விதியில அல்லாஹ் எழுதி வச்சிருப்பான், அதுதான் நடக்கும். ஆனா அந்த விதியும் கூட நம்மளுடைய துவா மிஞ்சக்கூடியதா இருக்கும், அல்லாஹுடைய கருணை மிஞ்சக்கூடியதா இருக்கும். அதனால நம்மளுடைய விதியில இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும், நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது நீங்க நினைச்சிடாதீங்க. அந்த விதியையும் அல்லாஹ் மாற்றி அந்த கஷ்டத்தை நீக்குவான். அதனால ஒரு பிரச்சனை வரும்போது இந்த நொடியில இது வந்து இது சாத்தியம் இல்லாட்டாலும் அடுத்த நொடியில அல்லாஹுவால இதை சாத்தியமாக்க முடியும் அப்படிங்கறதை நீங்க நம்பி துவா செய்யுங்க. இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அறிவிப்பின் வாயிலாக சொல்லுவாங்க. அடுத்து அதுலுன் ஃபீ கலாஉக், உன்னுடைய தீர்ப்பு நீதமானது யா அல்லாஹ். அதாவது அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கானோ அது நீதமாக இருக்குன்னு நம்ம நம்பணும். எனக்கு இப்ப நஷ்டம் வந்துருச்சு தொழில்ல அப்படின்னு என்ன அர்த்தம், அல்லாஹுடைய தீர்ப்பு நீதமானது, அல்லாஹ் வந்து எதற்காக நஷ்டம் கொடுத்தானோ அது கரெக்ட் தான். எனக்கு குழந்தை இறந்து விட்டது, அப்ப அல்லாஹுடைய தீர்ப்பு நீதமானது, யாழ்லா இப்ப எது நடந்திருக்கோ அது எனக்கு கஷ்டம், எனக்கு முடியலதான், தாங்க முடியல, ஆனா அது நீதமானது, யார் கொடுத்தா அது நீதா கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுத்தது சரியானதுன்னு நம்ம நம்பணும். அதை விட்டுட்டு எனக்கு நடந்ததெல்லாம் தப்பு, என் வாழ்க்கையில நல்லதே நடக்கலைன்னா சொல்றாங்களே, அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் எனக்கு கொடுத்தது அனைத்தும் சரியானது, என்னால அதை புரிஞ்சுக்க முடியல, என்னால அதை தாங்கிக் கொள்ள முடியலங்கிறது அது வேற விஷயம். ஆனா கொடுத்ததே தப்புன்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை. உண்மையாலுமே சொல்றேன், இந்த ஒரு வார்த்தை வந்து சமீபத்துல எனக்கு ஒரு பெரும் பிரச்சனை வந்துச்சு. பெரும் பிரச்சனை வந்தப்ப என்னால தாங்கவே முடியல, ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்ப நான் திரும்ப துவால சொன்ன ஒரு வார்த்தை, அதுலும் ஃபீ கலாவுக், உன்னுடைய தீர்ப்பு இதுல நீதமானதா யா அல்லாஹ், ஆனா என்னால தாங்கிக் கொள்ள முடியல, நீ லேசாக்கு, என்னால புரிஞ்சுக்க முடியுது நீ எது செஞ்சிருக்கியோ அது எனக்கு சரியானதான்னு சொல்லி, ஆனா இதை தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலைமையை எனக்கு கூட, இந்த நிலைமையை வந்து எனக்கு சீராக்கி கொடுன்னு துவா செஞ்சு உண்மையாலுமே ஒரே வாரத்துல அந்த பிரச்சனை எனக்கு சுமூகமாக தீர்த்து அந்த கவலையெல்லாம் போச்சு.
நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது அல்லாஹுவை குறை சொல்வதை விட அல்லாஹு கொடுத்தது சிறந்ததுன்னு சொல்வதுதான் நமக்கு சிறந்தது. அஷ்அலுக்க பிகுல்லி இஸ்மின், உன்னுடைய ஒவ்வொரு சிறப்பு திருநாமத்தை கொண்டும் நான் கேட்கிறேன் யா அல்லாஹ். அல்லாஹுக்கு பல திருநாமங்கள் இருக்கு, அதுல ஒன்னொன்னையும் நம்ம சொல்லி கேட்கிறோம்னு சொல்றோம். நமக்கு எத்தனை திருநாமம் இருக்கு, அதனுடைய பேர் எல்லாமே நமக்கு தெரியுமானா தெரியாது. அப்ப நம்ம எல்லாத்தையுமே சொல்லி கேட்கிறோம்னு சொல்லும் போது அதுலயே எல்லாமே அடங்கிடும். ஹுவலக்க சம்மைத்த பிஹி நப்சக, அந்த திருப்பெயர்களை உனக்கு நீயே சூட்டி கொண்டாய் யா அல்லாஹ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹுவால அல்லாஹுவை தனக்கு தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த திருநாமம், அந்த திருநாமத்தை கொண்டு நம்ம அல்லாஹிடத்துல கேட்கிறோம்னு சொல்றோம். அவ் அஞ்சல் தகு ஃபி கிதாபிக், அந்த திருப்பெயரை உன்னுடைய வேதத்தில் நீ இறக்கி வைத்திருக்காய் யா அல்லாஹ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்மளுடைய குர்ஆன்ல இறக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு திருநாமத்தையும் கொண்டு நம்ம அல்லாஹிடத்துல கேட்கிறோம்னு அர்த்தம். அவ் அல்லம் தகு அஹதன் மின் ஹல்கிக், அந்த திருப்பெயரை உன்னுடைய தூதர்களின் மூலமாக நீ மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காயா அல்லாஹ். அதாவது தூதர்களின் மூலமாக நமக்கு தெரிவிக்கப்பட்ட திருப்பெயர்னு பார்த்தா 99 திருப்பெயர், அதையும் சொல்லி நம்ம கேட்கிறோங்கிறோம். அவிஸ்தகசர்த்த பிஹி ஃபி இல்மில் கைபி இந்த, பல திருப்பெயர்கள் எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ், அந்த திருப்பெயரையும் கொண்டு உன்னிடம் கேட்கிறேன். அப்ப தெரிஞ்சது தெரியாது அனைத்தையும் சேர்த்து கேட்கிறோம். அன் தஜி அலல் குர்ஆன ரபீஅ கல்பி, அதாவது குர்ஆனை மருந்தாக ஆக்குவாயா அல்லாஹ். வ நூர ஷத்ரி, குர்ஆனை எங்களுடைய இதயத்துக்கு ஒளியாக ஆக்கிவையா அல்லாஹ். வ ஜலாஹ ஹுஜ்னி, என்னுடைய கவலையை போக்குவாயாக யா அல்லாஹ். வ தஹாப ஹம்மி, என்னுடைய கஷ்டத்தை நீக்குவாயாக அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் கவலையோடையும் சோதனையோடும் இருக்கக்கூடிய நேரத்துல தனிமையில உட்காந்து இப்படி ஓதுனா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அபுதல்லாஹு ஹைரன், அல்லாஹு அவர்களுக்கு உடனடியாக சிறந்த வாழ்க்கையை தருவான். சுபஹானல்லாஹ். சொல்றது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உடனடியாக சிறந்த வாழ்க்கை, அதுதான் வார்த்தை. உடனடியாக சீக்கிரமாவே நமக்கு கிடைச்சிரும். இப்ப இந்த துவாவை நீங்க எப்ப ஓதணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க தனிமையில ஓதணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்க தனிமையா இருக்கும் போது, தொழுதுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல யாரும் இல்லையா, அந்த நேரத்துல இதை ஓதி பொருள் ஓதி நீங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. அதுக்காக தான் உங்களுக்கு பொருளை இவ்வளவு தூரம் விளக்கி சொல்றது. உங்களால ஒரு நாளைக்கு எத்தனை தடவை முடியுமோ அப்ப எல்லாம் நீங்க தனிமையில ஓதுங்க. அல்லாஹ் இடத்துல வலியுறுத்தி இதை ஓதி விட்டு நீங்க துவா செய்யுங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை உடனடியாக மாற்றுவான்.